ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் அனுமதியற்ற மனை பிரிவு இருக்கு பாருங்கள், அதை இப்போ நீங்கள் அப்ரூவல் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 24/6/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2025-26 ஆண்டிற்கான சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. என்னமான அறிவிப்புனா, 20/10/2016 முன் அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனை பிரிவுகளில் மேற்கண்ட தேதிக்கு முன் பதிவு செய்யப்பட்ட தனி மனைகளுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரன்முறை செய்து கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவ்வாறு தனிமனையாக வாங்கிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 1/7/2025 முதல் ஆன்லைன் epa.tngov.in என்ற இணைய முகவரி மூலம் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் அனுமதியற்ற மனைப்பிரிவு வரன்முறைப்படுத்தும் திட்டங்களின் கீழ் 20/10/2016 அன்று அல்லது அதற்கு முன்னர் அமைக்கப்பட்ட மனை பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணையில் குறிப்பிடப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் 30/6/2026 வரை விண்ணப்பிக்க காலம் நீட்டிப்பு செய்து 15/5/2025 அன்று ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தோம். இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புவர்கள் 1/7/2025 முதல் tcp.online.tngov.in இந்த வெப்சைட் மூலமாக பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போன்று மலையிட பகுதிகளில் உள்ள அங்கீகரிக்கப்படாத மனை பிரிவுகளை வரன்முறைப்படுத்துவதற்கான விண்ணப்பங்களை இந்த வெப்சைட்டுக்கு பதிலாக இந்த வெப்சைட் மூலமாக, அதாவது tcp.online.government.in இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, 20/10/2016 அதுக்கு முன்னாடி அனுமதியற்ற மனை பிரிவில் நீங்கள் தனிமனையாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எந்த விதமான கடைசி தேதியும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னா 1/7/2025 முதல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனி மனைகளுக்கு வந்து இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மனை பிரிவு கீழே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தா அப்ளை பண்ணலாம். கடைசி தேதி கொடுத்துருக்காங்க 30/6/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் மனை பிரிவில் அனுமதியற்ற மனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி மலை பகுதிகளை வசிக்கிறீங்க, அங்கே இருக்கிற அங்கீகரிக்கப்படாத மனை பிரிவில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வெப்சைட் பொறுத்த வரைக்கும் tcp.online.government.in, தனிமனைக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்லைன் epa.tngov.in இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அனுமதியற்ற மனைப்பிரிவு தனி மனையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இதில் வந்து எந்த காலக்கெடுவுமே இல்லை, அப்ளை பண்ணுறதுக்கு எப்போனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் மூலமாக. ஸோ இதில் போயிட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்ளை பண்ணுற தேதி 1/7, அதாவது அடுத்த மாதம் முதல் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். இதிலே உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஹவு டு அப்ளைக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக செகண்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்தா மனைப்பிரிவு அனுமதியற்ற மனைப்பிரிவில் மனைப்பிரிவு வந்து வாங்கியிருக்கீங்க, அதை நீங்கள் அப்ரூவல் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே 1/7/2025 முதல் இந்த வெப்சைட் tcp.online.government.in இதில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இதாங்க உங்களுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்கரன்சர் ஆஃப் பில்டிங் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்னு இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி லேண்ட் யூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இப்போதைக்கு அப்ளிகேஷன் க்ளோஸில் இருக்குது. 1/7/2025 வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. 2க்கும் ஓடிபி வரும். அப்புறம் உங்கள் நேம் என்ன, மெயில் ஐடி என்ன, அட்ரஸ் என்ன, பின்கோடு என்ன, டிஸ்ட்ரிக் என்ன, பாஸ்வேர்டு, அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜ் வரும், லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா வெதர் த பில்டிங் ஆஃப் த எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இதை யூசர் மேனில் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும்போது நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ 1/7/2025 புதிய வெப்சைட் லான்ச் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஒரு ஓல்டு வெப்சைட் தான். புதிய வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணுன்றவங்க அப்படின்னுங்க மறக்காமல் கான்பாஸை தெரிவிங்க. அதுக்கான வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஒல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.